ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு பரோட்டா ரெசிபி பார்க்கலாம். ஸ்ப்ரவுட் ஸ்வீட் பரோட்டா. முளைக்கட்டிய பயிர் வச்சு ஒரு பரோட்டா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. ஸ்டஃபிங் வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டிய தானிய வகைகள் எடுத்திருக்கேன். எல்லாம் மிக்சடு தான். இதை வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதாவது எக்ஸஸான வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணாமல் அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் ட்ரைன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதில் வேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அப்படியே வேக வச்சு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாவு எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதே வந்துட்டு ராகி ஃப்ளோரில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போது அவுட்டர் லேயர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் கவர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது உள்ள ஸ்டஃபிங்க்கு 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கிரைன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவே வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து சும்மா ஒரு பாண்டிங்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டஃப் வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து ரோலரில் மாவு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரவுட் ஸ்டஃபிங் வந்து ப்ளேஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் பரோட்டாக்காக உருட்டிக்கலாம். இந்த எல்லா சைடும் ஈவனாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எல்லாமே மிக்சடாகவும் எடுத்துக்கலாம், இல்லை தனியாக பசிப்பயிறு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், இல்லை பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கன்வீனியன்ட் பொறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவாவில் நல்லா ஹீட் ஆனதும் கீ போட்டு இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃபேவரட் சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.